வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸுக்கு தினம் வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஆல்ரெடி தியரி, ரிலேஷன்ஸு, ஃபங்க்ஷன்ஸு எல்லாத்துலேயுமே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கி மேட்ரிக்ஸஸில் ஒரு 3 ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நான் உங்ககிட்ட ஒவ்வொரு வீடியோலையும் கேட்குறேன், ஃபர்தராக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் யாருமே கமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்குறது இல்லை. அதனால் நான் என் விருப்பம் போல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மேட்ரிக்ஸஸில் ஆல்ரெடி 2 பார்ட் கொடுத்துருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள். இது 3வது பார்ட்டு. ரொம்ப ஒன்றும் கஷ்டமாகவே தெரியலை ஜேஇஇ மெயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா ஜேஇஇ மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். கீழேருந்து சால்வ் பண்ணுவோம், இடம் கிடைக்கும். கீழே ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I3ன்னு கொடுத்துருக்கு. ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I3. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1 0 0 0 1 0 0 0 1. ஏ என்னன்னு எழுதிக்கோங்க. ஏ 0 2Q R P Q minus R P minus Q R. A transpose எழுதுங்க. 0 PP 2Q Q minus Q R minus R R equal to 1 0 0 0 1 0 0 0 1. சரியா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா இங்க 0, இங்க 4Q² plus R². 4Q² plus R². சரியா? இங்க அடுத்தது 0 2Q² minus R². 2Q² minus R². அடுத்தது 0 minus 2Q² plus R². minus 2Q² plus R². அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 இங்க 2Q² minus R². அடுத்தது P² plus Q² plus R². P² plus Q² plus R². அடுத்தது P² P² minus Q² minus R². P² minus Q² minus R². P² minus Q² minus R². கரெக்டு தானு பார்த்துக்கோங்க. செகண்ட் தானே. P² minus Q² minus R². ரைட்டு. அடுத்தது பாருங்க 0 minus 2Q² minus 2Q² plus R². அடுத்தது P² plus minus Q² minus R². P² minus Q² minus R². சரியா? P² minus Q² minus R². அடுத்தது P² plus Q² plus R². சரியா? இதில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு. இதில் பாருங்க, இந்த டயகனல் என்ட்ரிஸ் 1 இருக்கும், மற்றெல்லாம் 0 இருக்கும். முதல்ல 0 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ரோலை ஈக்குவேட் பண்ணோம்னா 2Q² பாருங்க, 2Q² minus R² equal to 0. 2Q² minus R² equal to 0. அது ஒன்று. அடுத்தது P² plus Q² plus R² equal to 1. P² இந்த இருக்கு டயகனல் என்ட்ரிஸ். P² plus Q² plus R² equal to என்னது? 1. சரியா? இது போக நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போக நம்மளுக்கு இன்னும் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இருக்கு P² minus Q² minus R² equal to 0. அதாவது P² equal to Q² plus R². ரைட்டா? P² equal to என்னது? Q² plus R². அதை கொண்டு நீங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? P²க்கு தான் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். P²க்கு தான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? Q² plus R². அங்க ஏற்கனவே ஒரு Q² plus R² இருக்கு, equal to 1. அப்ப 2Q² plus 2R² equal to 1. இதுல 2Q² equal to என்ன கொடுத்திருக்கு? R² கொடுத்திருக்கு. 2Q² equal to என்ன கொடுத்திருக்கு? R². ஆனா நம்மளுக்கு என்ன வேணும்னா
பி தான் வேணும், ஆரே கண்டுபிடிக்க வேண்டாம். என்ன கண்டுபிடிக்கணும்? பி தான் கண்டுபிடிக்கணும். பி தான் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ ரொம்ப ஈஸி. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இருக்கா? அப்ப இதுல பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்ப 2p ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, p ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2, p is equal to 1/√2. பிளஸ் ஆர் மைனஸ் 1/√2. ஆனா நம்மளுக்கு இங்க பிளஸ் 1/√2 மட்டும் தான் இருக்கு, அதை மட்டும் போட்டோம். இது போக நிறைய ரிசல்ட் இருக்கே, அதெல்லாம் யூஸ் பண்ணலையே அப்படின்னு கேட்டா, ஒருவேளை கியூவோ ஆரோ வேல்யூ கேட்டிருந்தா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இதில் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், அதை மட்டும் தான் இதில் இது மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயருக்கு நான் என்ன போட்டுட்டேன்? பி ஸ்கொயர் போட்டுட்டேன். அப்போ 2p ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, p is equal to என்ன வந்திருக்கு? 1/√2 வந்திருக்கு. p is equal to என்னது? 1/√2. இதான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு, கரெக்டாக கேட்ச் பண்ண தெரியணும், அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இதுல என்ன கொடுத்திருக்கு? a பவர் -15 கொடுத்திருக்கு. சரியா? நான் a டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a டேஷ், a டேஷ்னும் போடலாம், a டிரான்ஸ்போஸ்னும் போடலாம். ஈக்குவல் டு cos தீட்டா மைனஸ் sin தீட்டா sin theta cos theta into அதுக்கு இது டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். இது a எழுதியிருக்கேன், இதுக்கு டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எழுத போறேன். cos theta sin theta minus sin theta cos theta கண்டுபிடிப்போமா? என்ன வரும்னு பாருங்க. cos square theta plus sin square theta 1. அடுத்தது cos theta sin theta minus sin theta cos theta 0. அடுத்தது sin theta cos theta minus sin theta cos theta 0. அடுத்தது sin square theta plus cos square theta 1. சரியா? இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா a transpose a transpose equal to I ன்னு கிடைக்குது. அப்படினா a transpose equal to என்னது? a inverse. a transpose தான் என்னது? a inverse. அதாவது நம்ம throughout இந்த a ரைட் சைடுல போகும்போது என்ன ஆயிடும்? a வந்து a inverse மாறிடும். அப்போ a transpose a inverse equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? a transpose. a transpose என்னன்னு இருக்கு. a transpose இருக்கு. theta இங்க cos 50 theta. cos என்னது? 50 theta. சரியா? இல்ல தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்திருக்கு? π/12. தீட்டாவோட வேல்யூ π/12 கொடுத்திருக்கு. அப்ளை பண்ணி பாப்போமா? a பவர் -50 equal to a பவர் -50 equal to தீட்டாக்கு நான் என்ன போட போறேன்? π/12 போட போறேன். அப்ப cos 50 into π/12 sin 50 into π/12 minus sin 50 into π/12 cos 50 into π/12. சரியா? என்ன வரும்னு பாருங்க. cos ஏதாவது கேன்சல் ஆகும். 3 ஆலையா 4 ஆல கேன்சல் ஆகாது. 3 ஆல கேன்சல் ஆகுமா? 2 ஆல தான் கேன்சல் ஆகுமா? எதை வச்சு கேன்சல் பண்ணலாம்? தீட்டாக்கு π/, இது போட்டோம்னா காசு என்ன வரும்? π/6. வேற ஒண்ணுமே சான்ஸே இல்லை. த்ரூ எல்லாமே 3 ஆல தான் மல்டிப்ளை, 2 ஆல தான் போகும். 25 π/6
6. இங்கேயும் minus sin 25 pi by 6. சரியா? அப்ப இது எப்படி எழுதலாம்னா cos 50 pi by 25 pi by 6. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 4 pi plus pi by 6. சரியா? cos 4 pi plus pi by 6. 4 pi அது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மல்டிபிள் ஆஃப் 360 தானே, அப்போ சேஞ்ச் ஆகாது. 4 pi plus pi by 6. இங்கேயும் அதே மாதிரி எல்லாமே வரும். cos 4 pi plus pi by 6னு போட்டிருக்கேன். cos 4 pi plus pi by 6. அப்போ என்னதான் வரும்? எதுவுமே சேஞ்ச் ஆகாது. என்னதான் வரும்? cos pi by 6. ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 360 தானே, அது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அப்ப cos pi by 6 sin pi by 6 minus sin pi by 6 cos pi by 6. இதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர். எது ஆன்சர் சரியா வருது அப்படின்னு பார்த்து என்ன செய்யலாம், போட்டுடலாம். சரியா? எது வரும் பார்த்தாலே தெரியுது. இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கு, இந்த ரெண்டு மைனஸ்ல இருக்கு. அப்ப இதுதான் சி தான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல மைனஸ் சைன் பை பை 6ன்னு வருதா, பை பை 6 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 1/2. அப்போ இதுதான் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? cos பை பை 6 எவ்வளவு? √3/2. sin பை பை 6 எவ்வளவு? 1/2. சரியா? சி தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்குன்னா A வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், B வந்து ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. A ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், B என்னது? ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ, A B யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்னது? -A. A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -A. ஏயும் பியும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அடிஷனாக இருந்தால் இந்த A plus B is equal to நம்ம Xன்னு எடுத்துக்குவோம். A plus B is equal to Xன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ A என்னவா இருக்கும்னா X plus X dash by 2, B என்னவா இருக்கும்னா X minus X dash by 2. அதாவது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸையும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி என்ன வருது? இல்லை ஏதோ தப்புன்னு இருக்கிறேன். B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -B. B தான் என்ன கொடுத்துருக்கு? ஸ்கியூ சிமெட்ரிக். B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -B, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. A plus B is equal to என்ன கிடைச்சிரும்? X. A plus B is equal to X. இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. A minus B is equal to என்ன கிடைக்கும்? X transpose கிடைக்கும். A minus B is equal to X transpose அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப நான் இதுல இருந்து A யோட வேல்யூ என்ன, B யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். A என்ன வரும்னு பாருங்க. A is equal to 1/2 into இது X transpose எழுதிக்கோங்க. 2 5 3 -1. சரியா? அப்ப X plus X transpose அப்படின்னா X plus X transpose 4 8 8 -2. அப்ப என்ன வருது? A வந்து 2 4 4 -1, 2 4 4 -1. சரியா? இதே மாதிரி B B is equal to 1/2 into X minus X transpose. X minus X transpose. But 2 minus 2 0, 3 minus 5 -2, 5 minus 3 2, -1 minus of -1 plus 1 0 ஆயிடும். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு டயகனல் என்ட்ரிஸ் எப்போவுமே பியூர்லி இமேஜினரியாக இருக்கும் அல்லது ஜீரோவாக இருக்கும்னு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. அதுபடி பார்த்தீங்கன்னா டயகனல் என்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. அப்போ B is equal to நம்மளுக்கு என்ன வந்துருது? 0 -1 1 0. சரியா? இப்போ AB கண்டுபிடிங்க. AB is equal to 2 4 4 -1 into 0 -1 1 0 equal to 2 plus 4.
அடுத்தது -2, -2, அடுத்தது -1, அடுத்தது -4. இருக்குது ஆன்சர்னு பாருங்க. 4 -2 -1 -4. ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? இப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அந்த ப்ராப்ளம்ஸை ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க.